அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நேற்றோட முடிஞ்சதுங்க. இன்னைக்கு கிடையாது. இந்த வேல்யூஸ் வந்து எவ்ரி தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி. அன்னையோட முடிஞ்சது. இந்த வேல்யூ எப்போ கொடுத்தாலும் நாம் வந்து புதன்கிழமை கொடுத்துருந்தோம். புதன்கிழமை வியாழக்கிழமை காலையில் இந்த ரிப்போர்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீக்குக்கு வருகிற செவ்வாய் வரைக்கும் எதுக்குள்ளே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அதனுடைய ரிப்போர்ட் என்ன நடந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். நாம் அப்லோட் பண்ணும்போது மார்க்கெட் இங்கே விலையில் இருந்தது. இந்த வீக் போன வீக்குக்கு வந்து செகண்ட் வீக்குக்கு செப்டம்பர் செகண்ட் வீக்குக்கு 24,928 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 24,572 வந்து சப்போர்ட் ஆகும் கொடுத்துருந்தோம். அங்கே வந்தால் மட்டும்தான் அந்த வீக்கை நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. இதனுடைய ரூல் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட். இதை ஹெட்ஜிங்கோட பண்ணிங்கன்னா பெட்டர். ஹெட்ஜிங் இல்லாமல் நேக்டாக பண்ணாலும் அந்த ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் வந்து என்ட்ரி கிடைக்காம மிடில்லேயே ட்ரேட் ஆகலாம். ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா ஆப்போசிட்டில் 200 பாயிண்ட்டாக சேர்த்து ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே இருந்தது அடுத்த நாள் நம்ம கொடுத்த உடனே ஓப்பன் ஆனதே மேலே தான் 24,928. அங்கேருந்து அப்படியே ஃபால் மார்க்கெட். எவ்வளோ பாயிண்ட்ஸு? கிட்டத்தட்ட நமக்கு வந்து நான் மினிமம் 100 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மினிமம் தான் 300 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 1 வீக்குக்கு இவ்வளோ பாயிண்ட்டுங்கிறது இவ்வளோ ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் இல்லையா? நமக்கு அதில் 300 பாயிண்ட் தேவையில்லைங்க, ஒரு 150 பாயிண்ட் கிடைச்சா போதாதா? தட் இஸ் மார்க்கெட். அப்போ அந்த வேல்யூ வந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும், இல்லையா வெயிட் பண்ணணும். இது வந்து பொசிஷன் ட்ரேடிங் பேஸ்டுங்க, பொசிஷன் பேஸில் பண்ணுறது. இதை வச்சு இன்ட்ராடேலாம் பண்ணக்கூடாது. இன்ட்ராடே படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணியிருக்கணுன்றது உங்களுக்கு விடை தெரியும். அது மட்டுமல்ல, இது இயர்லி லெவல் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். இயர்லி லெவல் வந்து ஜனவரி மந்த்தை அப்லோட் பண்ணியிருக்கேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மந்த்லி தான் பவர்ஃபுல். மந்த் ஒவ்வொரு மந்த் பிகினிங்லே, இந்த மந்த்துக்கான லெவல் மந்த் பிகினிங்லே அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வீக்லி லெவல். வீக்லி வந்து அதுக்கப்புறம் தான் பவர்ஃபுல். இப்போ இது வந்து போன வீக், இந்த வீக் செவ்வாய்க்கிழமோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நான் நாளைக்கு காலையில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ரீ மார்க்கெட் தேர்ட் வீக்குக்கான லெவல்ஸ். இது என்ன நம்ம கொடுத்துருந்தது கரெக்டாக நம்ம புள்ளியில் இருந்து தான் திரும்பி இருக்கு. ஏன் மேக்ஸ் படி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்தோம். அது என்ன எதுவுமே நமக்கு தெரியாது, எந்த நியூஸ் வருது எதுவுமே நம்ம பார்க்கல. அதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணி வேல்யூ போட்டு கொடுத்துட்டோம். ஏன் அந்த ப்ரைஸ் வந்த உடனே அதுக்கு ரியாக்ட் ஆகுது? இதை மட்டும் சிந்திங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்து படிங்க, தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.